அன்பான கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிமை நிறைந்த அதிகாலை சுப வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நல்ல நேரமும் நல்ல கிரக பலன்களும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் வளத்தையும் உருவாக்கட்டும். இன்று எடுக்கும் முடிவுகளில் நிதானமும் சிந்தனையும் வெற்றிகரமான திறவுகோலாக அமையும். இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு புத்திரர்களால் லாபம், அதாவது புத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய மகனோ மகளோ அவர்கள் சந்ததியின் மூலமாக இன்று பெரும் லாபம் கிடைக்கும். அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அவர்களால் இவர்கள் பேர் மேலோங்கும். இவர்களுடைய புகழ் புத்திரர்களால் மேன்மையடையும். நல்ல காரியங்கள் புத்திரர்கள் செய்து அதற்கு ஈடாக அதிக லாபத்தை இவர்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். இன்றைய நாள் 16/6/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை பிரதமை திதி காலை 6:56 வரை, பின் தூதியை திதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை இரவு 7:51 வரை, பின் புனர்பூச நட்சத்திரம் வருகிறது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று மரண யோகம் மற்றும் சித்த யோகம். இன்று சந்திர தரிசனம் மற்றும் மேல்நோக்கு நாள் ஆகும். சூலம் வடக்கு திசை. சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 7:31 வரை அனுசம், பின் கேட்டை நட்சத்திரம். இவர்கள் புதிய தொழில்களை தொடங்க வேண்டாம், புதிய காரியங்களில் இறங்க வேண்டாம். கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய உத்தமம். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை வாங்க பார்க்கலாம். தன்மானமும் வீரமும் கொண்ட மேசராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் சரிவர நடைபெற்று அதில் வெற்றியை காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே மாதிரியாக உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பதாலும், ராசிக்கு 4இல் அதாவது கடகத்தில் குரு உச்சமாகவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதாலும் உங்களுக்கு அதியோகமான நாளாக இன்றைய நாள் அமைகிறது. உங்கள் ராசிக்கு 2 குடைவன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4இல் 9 குடைய குருவோடு இணைந்திருப்பதால், குருவும் சுக்கிரனும் அதாவது அசுரகுரு தேவகுரு இருவரும் இணைந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இன்று மிக நன்மையான காலகட்டமாக உங்களுக்கு அமர்கிறது. இன்று உங்களுக்கு மிக உன்னதமான நாள். கலைகளில் தேர்ச்சி பெற்ற, மற்றவர்களை மகிழ்வித்து தானும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ராசியாகிய ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் அதாவது தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதாலும், 2 குடையவர் புதன் 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருப்பதாலும், சூரியனோடு சேர்ந்து இணைந்திருப்பதாலும் உங்களுக்கு இன்று பெரும் தனயோகம். அத்தோடு உங்கள் குடும்ப விருத்தி, குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப்பெற்று, நல்ல வருமானம் கிடைக்கப்பெற்று, நல்ல புகழும் கீர்த்தியும் உண்டாக பெற்று, மொத்தத்தில் குடும்பத்தில் குதூகலமாக மகிழ்ச்சியாக இன்று காலம் கழிக்க விதி. இன்றைய நாள் உங்கள் குடும்பத்துடன் மிக நலமாக இருப்பீர்கள். அறிவும் திறமையும் கொண்ட மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் ராசியிலே இருப்பதால் உங்களுக்கு மிக மேன்மையான காலகட்டமாக அமர்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி ஆட்சியாக இருப்பதாலும், 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். உங்களுக்கு தொழில் வகையில் மிக முன்னேற்றத்தை தரக்கூடிய
நாளாக இந்த நாள் அமையும். வியாபாரம் செய்பவர்கள் வியாபார நிமித்தமாக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ பயணம் செய்ய ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு குபேர நாளாக அமைகிறது. விடாமுயற்சியும் தன்மானமும் கொண்ட கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதாலும் 12 குடையவன் புதனோடு சேர்ந்திருப்பதாலும் உங்களுக்கு வழித்தடத்தில், அதாவது பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் உங்களுக்கு வீண் வம்பு வீண் சண்டை வந்து போகும். இருந்தாலும் உங்கள் ராசியில் குரு பகவான் உச்சமாக இருப்பதாலும் அதோடு சுக்கிர பகவான் சேர்ந்திருப்பதாலும் உங்களுக்கு எந்தவித கெடுதலையும் செய்ய விட மாட்டார்கள். உங்களுக்கு மிக உன்னதமான பலன்களையே கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. வீரமும் திறமையும் கொண்ட நிர்வாகத்திறன் பெற்ற சிம்மராசி நேயர்கள், உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்தில் அமர்வதால் வீரமும் திறமையும் நிர்வாகத்திறனும் கொண்ட சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமைவதாலும் லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருப்பதாலும் உங்கள் ராசி அதிபதியே அதோடு கூடி இருப்பதாலும் உங்களுக்கு அரசாங்க சம்பந்தமான மிக உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் ஏதாவது அனுகூலம் கிடைக்க இன்று வாய்ப்பு. அதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருப்பதால் தலைவலி உடல் வலி வந்து போகும். இருந்தாலும் கவலை இல்லை. நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெறும் என்று கூறி இந்த நாள் மிக உன்னதமான நாளாக உங்களுக்கு அமையப்பெறுகிறது. கண்ணியமும் நேர்த்தியும் கொண்ட கன்னிராசி நேயர்கள், உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில் அமர்வதால் உங்களுக்கு உத்தியோக மேன்மை, செய்தொழிலில் வளர்ச்சி, உங்கள் உத்தியோகத்தில் அபாரமான திறமை உங்களுக்கு இன்று வந்து சேரும். அதன் மூலம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு என கட்டுக்கடங்காத பல நல்ல பலன்களை நீங்கள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஏற்றமான நாளாக அமைகிறது. எதையும் ஆராய்ச்சியோடு அனுகூலத்தோடு மற்றவர்களின் மனதை அறிந்து செயல்படும் துளாராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதாலும் 9க்கு அதிபதியாகிய புதனோடும் சேர்ந்திருப்பதாலும் சூரியனோடு இணைந்து அந்த இடத்தில் வீற்றிருப்பதாலும் உங்களுக்கு பல நன்மையான காலகட்டம் நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைகிறது. இந்த ராசிக்கு ராசி அதிபதியாகிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதாலும் அந்த ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 9இல் அமைக்கப்பெற்றதால் 10ஆம் இடத்தில் உள்ள குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்து உங்களுக்கு மேன்மையான பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நினைத்ததை செய்து முடிக்கும் விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் இன்று சந்திராசிரமம் இருந்தாலும் உங்களுக்கு சில அனுகூலமான காலகட்டம் நடக்கும். ஏனென்றால் அந்த ராசிக்கு, அதாவது உங்கள் விருச்சிக ராசிக்கு 8ஆம் கூடையவன் புதனாகி இருப்பதாலும் அங்கே புதன் ஆட்சியும் பெற்றுப்பட்டதாலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியாகிய சூரியனோடு இணைந்திருப்பதாலும் உங்களுக்கு நன்மையான காலகட்டமே அமையும். சிறு இடர்பாடுடன் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அன்பும் பண்பும் நேர்த்தியும் நிறைந்த தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதாலும் 7 குடையனோடு சம்பந்தப்பட்டிருப்பதாலும் இன்று உங்களுக்கு உங்கள் மனைவியின் மூலம் பல அனுகூலங்கள் நடைபெறும். அதே சமயத்தில் வெளியூர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும்.
ஏனென்றால் இந்த ராசிக்கு 12ஆம் அதிபதியாகிய செவ்வாய் இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஆட்சியாக அமர்ந்திருப்பதால் வெளிநாடு பயணம் மிகுந்த யோகத்தையும் பல வகைகளில் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அனுபவமும் திறமையும் கொண்ட மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்வதால் இன்று சில குழப்பமான காலகட்டம் உண்டு. இருந்தாலும் அந்த இடத்தில் புதனோடு இணைந்து சூரியனோடு இணைந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு உச்சமாக இருந்து அதனுடன் சுக்கிரனும் இணைவதால் உங்களுக்கு மிக நேர்த்தியான நாளாக இன்று அமைகிறது. உங்களுடைய மனைவி வழி, நண்பர்கள் வழி அனுகூலம் இன்று கிடைக்கும். அவர்கள் வழியே அவர்கள் சொல் பேச்சு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு நன்மையான காலகட்டம் நடக்கும். இன்று உங்களுக்கு மிக உன்னதமான நாளாக அமைகிறது. நேர்த்தியான எண்ணம் கொண்ட, சிந்தனை கொண்ட, ஆன்மீகத்தனமான, அதாவது ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய ராசியான கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 5ஆம் இடத்தில் அமைவதாலும் 5 குடைய புதனோடு இணைவதாலும் உங்களுக்கு மிக நன்மையான காலகட்டம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பதாலும் உங்களுக்கு ஆன்மீக வழியில் பல நன்மைகள் இங்கு கிடைக்கப்பெறும். நீங்கள் பல சிந்தனை இருந்தாலும் எல்லா சிந்தனையும் ஒருங்கே இணைத்து வெற்றிகரமான நாளாக மாற்றக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக மகிழ்வான நாளாக அமையும். திறமையும் நிர்வாகத்திறனும் கொண்ட மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதாலும் 4 புதனோடு சம்பந்தப்பட்டிருப்பதாலும் இன்று இடப்பெயர்ச்சி, அதாவது இடம் விட்டு இடம் மாறுவதற்கும் நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதற்கும் ஏதுவான நாளாக அமைகிறது. அதே சமயத்தில் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்திருப்பதாலும் தொழில் வழி மேன்மை இன்று உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலே ஆட்சியாக பெற்றிருப்பதாலும் உங்கள் ராசி அதிபதியாகிய குரு பகவான் உச்சமாக 5ஆம் இடத்தில் இருப்பதாலும் உங்களுக்கு மிக நல்ல பலன்களையே கொடுப்பான். மொத்தத்தில் இந்த நாள் மிக யோகமான நாளாக உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அந்த நாள் எப்படி அமையும்னு நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் தவறாமல் தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் ஆன்மீக ஜோதிடர் SR குமரேசன், மதுரை. நன்றி, வணக்கம்.